ராஜா சார் காம்போசிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது புதுமை மட்டுமல்ல, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாரு. அப்படி ஒரு முயற்சி தான் சிந்து பைரவி படத்தில் வந்த கலைவாணியே அப்படிங்கிற அந்த பாட்டு. ஒரு மியூசிக் நொட்டேஷன் அப்படின்னா அதை இசைக்கும் போது அதில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் நோட்ஸ் இருக்கும். ஏர் வரிசை இறங்கு வரிசை மாதிரி, ஆரோகணம் அவரோகணம், சரி கம பத நீசா சானி தப மகரிசா, அப்படி ஏறுது அப்படி இறங்குது. இது ரெண்டும் கலந்துதான் பாட்டா இருக்கும். ஆனா இந்த கலைவாணியை பாட்டு ராஜா சார் எப்படி பண்ணிருக்காருன்னா ஒன்லி ஏர் வரிசை. கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர் தீயே, கீழே வந்து அவன் கீழே இருந்து மேல் நோக்கி தான் நோட்ஸ் போகும். அப்படி ஒரு அருமையான ஒரு புதுமையான காம்போசிஷன். என்ன ஒரு ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி முயற்சி வேற யாரும் செய்திருக்காங்களா ராஜா சாருக்கு முன்னாடி அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் ஒரு கம்போசிஷன் ஒன்று பண்ணும்போது அது கேட்கவும் நல்லா இருக்கணும். கலைவாணியை பாட்டு கேட்கவும் நமக்கு நல்லா இருக்கு, புதுமையாகவும் இருக்கு, புரட்சிகரமாகவும் இருக்கு. தட் இஸ் ராஜா சார். கலைவாணியே